தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா மேடம், ஒரு லேடி சர்வெண்ட போலீஸ் முன்னாடி அடிக்க கை ஓங்குறீங்களே, இதுக்காக உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏசிபி சார், உண்மைதானே? சொல்லுங்க. பண்ணலாம் மேடம். வந்த சம்மனை கூட கவனிக்காம புருஷனும் பொண்டாட்டி எங்களை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? கோர்ட் சம்மனை பார்க்காம விட்டது உங்க தப்பு. நாங்க கோர்ட் ஆர்டர் நிறைவேற்றி ஆகணும். நடங்க ஸ்டேஷனுக்கு. சார் 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 இது அநியாயம் சார். சம்மன் வந்ததை சர்வன்ட் சொல்லாம விட்டுட்டாங்க. அதுக்கு அங்கிள் என்ன செய்வாரு? ஆமா சார், எஸ்எஸ்கே அப்பா எந்த தப்பும் செய்யல. இவங்க வேணும்னே பெர்ஜுரி கேஸ போட்டு பழி வாங்க பாக்குறாங்க. இத பாருங்க, உங்க விளக்கத்தை எல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கங்க. நான் இப்ப இவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கான்ஸ்டபிள் சார், எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். ஒரு நிமிஷம். என்ன சார் இது? இவங்க எங்க மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க. அதை என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? கௌதம் மேல இருக்கிற பகையில தான் கார்த்திகை கடத்தி அந்த பழியை இவன் மேல போட்டேன்னு நாகு கோர்ட்ல தெளிவா சொல்லிட்டான். அப்புறம் எந்த அடிப்படையில என்ன ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? நான் தான் கார்த்திகை கடத்தினேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் குற்றவாளின்னு உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க தான் சொல்லிருக்கீங்க எஸ்எஸ்கே. பாக்குறீங்களா? ஆமா, நான் தான் கௌதமையும் அவனோட பிசினஸையும் அழிக்கிறதுக்காக கார்த்திகை கடத்திட்டு போய் மறைச்சு வச்சுட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டு அவனை ஜெயில தள்ளின. நீயும் கௌதமும் சொத்துக்காக தான் கார்த்திகை கடத்தினதா அஞ்சலியையும் கார்த்திகையும் நான் நம்ப வச்சேன். உங்க சொத்தையெல்லாம் கார்த்திகை வச்சு பிடுங்க தான் போறேன். நீங்க எதுவும் இல்லாத அன்னக்காவடியா ரோட்ல நிக்க தான் போறீங்க. இந்த ஆதாரம் போதுமா? அங்கிள், என்ன அங்கிள் இது? என்ன கடத்தினது நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அப்போ கௌதம் என்ன கடத்தலையா? இல்ல கார்த்திக். இல்ல கார்த்திக், இது பொய். இவங்க சதி செஞ்சு நமக்கு எதிரா இவங்க இந்த வீடியோவை ரெடி பண்ணிருக்காங்க. கார்த்திக், நீ நம்பாத கார்த்திக். எது பொய்யான வீடியோ? இதுக்கு மேலே கார்த்திகை ஏமாத்த நினைச்சீங்க, அரைஞ்சிருவேன் பாத்துக்கோங்க. கார்த்திக், வீடியோல எஸ்எஸ்கே சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவை காட்டிதான் எஸ்எஸ்கேவை மிரட்டி கௌதம் இங்க இன்வைட் பண்ண வச்சேன். இது நாங்க ரெடி பண்ண போலி வீடியோவா இருந்திருந்தா எஸ்எஸ்கே ஏன் எங்களை பார்த்து பயப்பட போறாரு? அவர் எதிரியா நினைக்கிற கௌதம் எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போறாரு, கெஞ்ச போறாருன்னு யோசிச்சு பாரு. டேய், உன்னை கடத்தினது நான் இல்ல. நீ அங்கிள் அங்கிள்னு வார்த்தைக்கு வார்த்தை பாசமா உருகிறீங்க. இந்த எஸ்எஸ்கே தான் உன்னை கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்கான். என்ன எஸ்எஸ்கே சொல்லு? இல்ல கார்த்திக், கௌதம் இலக்கியாவும் ஏமாத்துறாங்க. யோ நிறுத்தியா? என்னையா ஏமனுடைய போய் பேசுறியா? பேத்துருவோம் பாத்துக்க. இந்த பாரு கார்த்திக், இந்த எஸ்எஸ்கேவை நம்பாத. இவன் தான் உன்னை கடத்தி இருக்கான். அதை நிரூபிக்கத்தான் இவங்க இத்தனை நாளா ஆதாரத்தை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த ஆளே தான் வாயால ஆதாரத்தை கொடுத்துட்டான். இதுதான் நிஜம். அது புரியாம இந்த ஆள் மேல இருக்கிற நம்பிக்கையில நீ கோர்ட்ல கௌதம் தான் உன்னை கடத்தினான்னு சொல்லியிருக்க. நீ பொய் சொன்னதுக்காக பெர்ஜூரி கேஸ்ல உன்னையும் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா கௌதமும் இலக்கியாவும் தான் நீ உண்மை தெரியாம சாட்சி சொல்லிட்டேன்னு உன்னை விட சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க. அதனால உன்னை கைது பண்ணாம விட்டுட்டு போற. புரிஞ்சுக்க.
கான்ஸ்டபிள்ஸ் அக்யூஸ்ட கூட்டிட்டு போங்க. ஓகே சார். சார் 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 இருங்க இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ் 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 இலக்கியா நீ சொன்னதெல்லாம் செஞ்சல்ல கடைசியில என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே இது நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களோட பணம் சொத்து அதிகார பசிக்காக எங்களை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துனீங்க. அப்போலாம் இது நியாயம் இல்லைன்னு நாங்க சொன்னப்போ நீங்க காதலே போட்டுக்கல. ஆனா இப்பதான் அதோட வலி உங்களுக்கு புரியுது. நல்லா அனுபவிங்க எஸ்எஸ்கே. கௌதம் செஞ்ச தப்புக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டல, நீ அது கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ். டிசிபி உன் ஃப்ரெண்ட் தானே, அவர்கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணாம விட சொல்லுப்பா ப்ளீஸ் 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 கௌதம். நான் மறுபடியும் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கறதுனாலும் கேட்கறேன். ஆனா என் பிறந்தநாள் அதுவுமா என்ன ஜெயிலுக்கு அனுப்பி அவமானப்படுத்துறாதீங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் பா. இலக்கியா நான் அடச்சே, மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு தகுதி வேணும். அது உனக்கு இருக்கா? நீ எப்போது எங்க மேல இறக்கம் காட்டியிருக்கியா நாங்க உங்க மேல காட்டுறதுக்கு? உன்னை நம்பின கார்த்திகை கடத்தி டார்ச்சர் பண்ண, என்னை தூக்கி ஜெயில போட்ட, எங்க குடும்பத்தை பிரிச்ச, என் கம்பெனி அழிக்க பிளான் பண்ண. இதெல்லாம் தெரிஞ்சும் நான் உன்னை மன்னிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த மன்னிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடு. செஞ்ச தப்புக்காக ஜெயிலுக்கு போறதுக்கே நீ இப்படி துடிக்கிறிய, செய்யாத தப்புக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை நாளா கௌதம் தான் கார்த்திகை கடத்தினதா சொல்லி கோர்ட்டையும் சட்டத்தையும் ஊரையும் ஏமாத்தின உங்க நாடகம் இன்னியோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. கௌதம் அவமானப்படுத்தினதுக்காக பழி வாங்கியே தீர்வேன்னு உங்ககிட்ட விட்ட சவாலையும் நான் ஜெயிச்சிட்டேன். கௌதமையும் கார்த்திகையும் பிரிக்கிறதுக்கு கடத்தல் நாடகம் போட்ட குற்றவாளி நீங்க தாங்கிறதையும் நான் நிரூபிச்சிட்டேன். இந்த நிமிஷத்தோட உங்க அராஜகம், ஆணவம், அநியாயம் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. போயிட்டு வாங்க. குட் பை சார். போட்டிட்டு போங்க சார். யோ போயா. ஒரு நிமிஷம் மகேஷ் சார், ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்எஸ்கே சும்மா எடுத்துட்டு போகாதீங்க சார், கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போங்க. இந்த ஆள் செஞ்சது என்ன சாதாரண குற்றமா? ஆள் கடத்தல். விலங்கு போடலனா தப்பிச்சு போயிருவான் சார். சீக்கிரம் விலங்க மாட்டுங்க. சரியா சொன்னீங்க கௌதம். யோ இந்த ஆள் கையில ஹேண்ட் கப் போடியா. சார் ஓகே சார். என்ன நீங்க சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் எஸ்எஸ்கேவுக்கு இன்னைக்கு பர்த்டே சார். கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணா அவருக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடும். அவரை விட்டுருங்க சார். பிரஸ்டீஜ் பாக்குறவன் தப்பு பண்ண கூடாது. போமா. யோ விலங்க போடியா. சார் சார் நான் ஏய் கௌதம் வேண்டாம் சார். வந்தான் சார் என்ன போடுங்க. சார் எதா இருந்தாலும் ஸ்டேஷன் சார் எஸ்எஸ்கே சார். அன்னைக்கு நீ எனக்கு செஞ்சது இன்னைக்கு உனக்கு நடந்திருக்கு. இதுதான் விதி. யோ இழுத்துட்டு போங்கயா. சார் 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 ப்ளீஸ் சார், நாங்க நிச்சயமா உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம். எஸ்எஸ்கே எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டாரு. இன்னைக்கு அவர் கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நானே அவரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். அப்புறம் நம்ம உட்காந்து பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் சார். ஏமா பேசி தீக்கிறதுக்கு நான் என்ன நாட்டாமையா? ஸ்டேஷன் என்ன உங்களுக்கு ஆலமரமா? இனி கேக்கெல்லாம் உன் புருஷனுக்கு கிடையாது, ஜெயில கொடுக்கறது மட்டும்தான். யோ போயா. சார் சார் என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். யோ எனக்கே லஞ்சமா? சார், வா, நான்- இதுக்கு ஒரு தனியா கேச போடுறேன். நடையா. நான் சொல்றது ஓ சார், ஒரு நிமிஷம் எஸ்எஸ்கே. அன்னைக்கு உன்னோட வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல என்ன அவமானப்படுத்தினதுக்கு இன்னைக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம். செய்யாத தப்புக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பின பாவத்துக்கு இன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போகலாம்.
ஆனா இதாலெல்லாம் என்னோட மனசுல இருக்கிற காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்காத. அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட கேள்வியெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் நான் உனக்கு பதில் சொல்லுவேன். என் அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் அவங்கள உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, நான் அப்பா பேர் தெரியாத புள்ள இல்லடா நிரூபிச்சு உன் முகத்துல கரிய பூசுறேன். இது நிச்சயமா நடக்கும்டா. ஹாப்பி பர்த்டே SSK. சார் வாங்க சார். நடங்க சார். நடங்க சார். சார் நில்லுங்க சார். வரல. சார் அவரை விட்டுருங்க சார். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.